எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டெட் பேப்பர் 2 क्वेश्चन பேப்பர். இது எப்ப நடந்தது அப்படின்னா 5th of February forenoon session 5th February 2023ல forenoon sessionல நடந்த ஒரு இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பர்ஸ், அதோட ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்க போறோம். எஸ், the first question. The process by which data are presented in a non-verbal form is called. So non-verbal form na enna? That is verbal form na enna? இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா? ஸோ டைரக்டா நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்றோம். அதான் வேர்பல் ஃபார்ம். எழுத்து மூலியமாவோ வார்த்தையை சொல்றது மூலியமாவோ நம்ம யூஸ் பண்றது வேர்பல் ஃபார்ம், விச் மீன்ஸ் டைரக்டா ஒரு விஷயத்த கன்வே பண்றது. நான் வேர்பல் அப்படின்னா சைகையில, ஓகே, ஸோ ஒரு விஷயத்த சைகையிலையோ இன்டைரக்டா ஒன்ன வந்துட்டு கொடுக்கறது நான் வேர்பல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைரக்டா இல்லாத இன்டைரக்டா, ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா it's a encoding. Encoding na it's a process of converting ideas or datas into non-verbal or symbolic form. ஓகேங்களா? so non-verbal or symbolic form. அதாவது ஒரு டைரக்டா இல்லாம லைக் கிராஃப்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? கிராஃப்ஸ், சார்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நான் வெர்பல் ஃபார்ம்ல வரும். ஓகேங்களா? டைரக்டா இதுதான் இதோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டன் ஃபார்ம்ல எழுதாம கிராஃபா சார்ட்ஸா கொடுக்கறது என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நான் வெர்பல் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ த ப்ராசஸ் பை விச் டேட்டா ஆர் பிரசன்டட் இன் நான் வெர்பல் ஃபார்ம்ங்கிறது என்கோடிங். ஓகேங்களா? எஸ். ஸோ டீகோடிங்னா என்ன? அப்போ அப்படி சொல்ற பிரசன்ட் பண்ற டேட்டாவை, நான் வெர்பலா பிரசன்ட் பண்ற டேட்டாவை, தட் இஸ் என்கோடிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது டீகோடிங். ஓகேங்களா? ஸோ டீகோடிங் அந்த வேர்டே வந்துட்டு டீகோட் பண்றது. ஓகேங்களா? தட் இஸ் இந்த ரீசனிங் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறப்போ ரீசனிங் எல்லாமே நான் வெர்பல் ஃபார்ம் தான். இன்டைரக்டா ஒரு விஷயத்த கொடுக்குறது, அதை நம்ம சால்வ் பண்றது என்னன்னு சொல்லுவோம்? டீகோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டேட்டாவை நான் வெர்பலா பிரசன்ட் பண்றது, கிரியேட் பண்றது என்கோடிங்னா, அதை ரிசீவ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்றது டிகோடிங். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ரீடிங் கீழே தான் வரும், ரீடிங் ஸ்கில்லுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? ரீடிங் ஸ்கில் கீழே தான் இந்த ஸ்கிம்மிங் தெரியும், எல்லாரும் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸ்கிம்மிங், ஸ்கேனிங், என்கோடிங், டிகோடிங், இது எல்லாமே வந்துட்டு இந்த ரீடிங் ஸ்கில்க்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அகைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் இது. ஸ்கிம்மிங்னா என்ன? ஜென்ரல் ஐடியாக்காக ஒரு குயிக் ரீடிங் கொடுக்கறது ஸ்கிம்மிங் அப்படிம்போம். ஸ்கேனிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வந்து ரீட் பண்றத ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து என்கோடிங் அண்ட் டிகோடிங். ஓகேங்களா? இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் ரீடிங் ஸ்கில். ஓகே. அண்ட் அகைன் இடியம்ஸ்னா என்னன்னு தெரியும். நோட்டீஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நோட்டீஸ்னா என்ன? இட்ஸ் அ written or printed announcement. ஓகே, written or printed announcement அப்படிங்கிறது நோட்டீஸ், ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்கோடிங், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? the process by which data are presented in a non-verbal form. இது வந்து புக்லயே இருக்கு, 9th or 10thல புக் பேக்லயே இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? எஸ். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின். I gave him a pen yesterday. ஐங்கிறது சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது verb. ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன் வேர்ட் verb. I gave him a pen. ஓகே. ஸோ வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? whom அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ அகைன் I gave what? I gave a pen. ஸோ வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். I gave a pen to whom? him. ஓகே. I gave him a pen. ஸோ இது வந்து யாருக்கு நான் கொடுத்தேன்? அவனுக்கு கொடுத்தா. ஸோ இது வந்து ஐஓ. ஓகேங்களா? அண்ட் அகெயின் ஒரு டைம், பிளேஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், வேர், வென், ஹவு, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வார்த்தை ஆன்சர் பண்ணுமே ஆனால் அது வந்து அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸ்ல எத்தனை அர்ஜென்ட்ஸ் வேணாலும் வரலாம், எந்த இடத்துல வேணாலும் வரலாம். அர்ஜென்ட்ஸ்க்கு இதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது முன்னாடியும் வரலாம், பின்னாடியும் வரலாம், நடுவுலையும் வரலாம், எத்தனை வேணாலும் வரலாம். ஓகேங்களா? வேறுன்னு வரலாம், வெண்ணுக்கும் ஆன்சர் வரலாம் ஒரே சென்டென்ஸ்ல. அண்ட் அகைன் கமிங் டு டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு வரப்போ ஒரு சென்டென்ஸ்ல
ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது வாட்டுக்கு மட்டும் ஆன்சர் பண்ற மாதிரி வரலாம், அல்லது ஹூம்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணல மாதிரி வரலாம், ரெண்டுத்துக்கும் ஆன்சர் பண்ற மாதிரியும் வரலாம். ஓகேங்களா? சோ அப்படி வரப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன்ஸ்ல எஸ்வி டிஓ ஐஓ ஏ இப்படின்னு கொடுத்திருந்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ வாட்டுக்கு ஆன்சர் கொடுத்துச்சுன்னா அது டைரக்ட், ஹூமுக்கு ஆன்சர் கொடுத்துச்சுன்னா அது இன்டைரக்ட். ஓகே, எஸ்வி ஐஓ டிஓ தான் ஆன்சர், டிஓ ஏ தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், dash is an example of zero plural word. Zero plural word means plural form எதுக்கு கிடையாது. Okay, avis, that is it's a plant, it's a climber. ஓகேங்களா? and geeseக்கு goose னு சொல்லி plural form இருக்கு. and cacti, cactus. ஓகேங்களா? சோ இங்க எது zero plural formனா sheep. sheep singular plural எல்லாமே வந்துட்டு sheep தான். ஓகேங்களா? it has no plural form. sheep தான் வந்துட்டு answer. so here the answer is sheep. sheep, cattle, furniture, இந்த மாதிரியான questions repeatedா கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு வந்துட்டு plural form கிடையாதோ, எதுக்கு வந்து singular form கிடையாதோ, அந்த மாதிரியான exceptionalsல இருந்து தான் உங்களுக்கு singular plural questions வந்துட்டு இருக்கு. so do watch that. okay, option B தான் வந்துட்டு இங்க answer. okay, yes. next, choose the correct conjunction from the options given. He saw a tiger. அவன் டைகரை பார்த்தான். He ran away. அவன் ஓடிட்டான். அவன் டைகரை பார்த்தான், and so அதனால அவன் ஓடிட்டான். option B. next, give the correct meaning for the underlined word. Monsoon clouds began together, darkening the upper sky and softening the light falling on the austere scene. ஆஸ்தியன்னா என்ன? இட்ஸ் அ plain, simple, refined. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா? புக் பேக் glossary-ல இருக்கிறது தான் இதுவும். அண்ட் அகைன் ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்திருக்கு. she subject gave verb money. she gave what? வாட்ங்கிற क्वेश्चन ஆன்சர் பண்ணுச்சுன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம். to whom? யாருக்கு? பூவருக்கு. ஓகேங்களா? சோ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எஸ்வி டிஓ ஐஓ, ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ஆன்சர். next, match the following கேட்டிருக்காங்க. bully அப்படின்னா என்ன? teasing others. bully அப்படின்னா teasing others. empathy, empathyனா என்ன? understand some others feelings. okay, understand others feelings. dejected, dejectedனா sad and depressed. humiliate, make others feel ashamed. அடுத்தவங்கள அசிங்கப்படுத்துறது, அவமதிக்கிறது. so here the answer is option D. India is dash largest democracy in the country. suitable article. so இது article est form வருது. ஓகேங்களா? superlative degreeல est form வரப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? the யூஸ் பண்ணுவோம். India is the largest. option A. next, where does Shree's mom work? Shree's mom work. இது என்ன? மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரியில இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஜாக்கோ ஏ அவர் எழுதுனது, ஜாக்கோ ஏ. ஸோ இவரு தான் வந்துட்டு ஐ திங்க் மகாத்மா த காந்தி அப்படிங்கிற ஒரு ஒர்க்குக்காக 2008ல இவரோட இந்த ஒர்க் வந்து ஆகஸ்ட் பிரைஸுக்கு நாமினேட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. இந்த மகாத்மா த காந்தி இந்த ஒர்க் ஆகஸ்ட் பிரைஸுக்கு 2008ல நாமினேட் ஆன இந்த ஒர்க் எழுதுனது யாருன்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஜாக்கோ ஏ, த மிஸ்ட்ரி ஆஃப் சைபர் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க்ல ஸ்ரீஸ் அம்மா ஒர்க்ஸ் இன் ஜுவல்லரி ஷாப். ஆப்ஷன் பி. what is the meaning of the word gaped? stared. okay, so gaped na பாக்குறது. ஓகேங்களா? glanced நாலும் பாக்குறதுங்கிற மீனிங் தான் வரும். here the difference என்னன்னா, கிளான்ஸ்னா பார்த்துட்டு திரும்பிடுறது. ஓகேங்களா? டக்குன்னு ஒரு டைம் பார்த்துட்டு திரும்பிடுறது. பட் ஸ்டேட்னாலும் கேப்டுனாலும் உத்து பார்க்கறது. there are difference in that. லுக்குக்கான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ கிளான்ஸ்ங்கிறப்பே நமக்கு தெரியும். ஒரு கிளான்ஸ் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம யூஸ்வலா, which means நம்ம குயிக்கா ஒரு விஷயத்த பாக்குறது, அப்படியே பார்த்துட்டே போறது. பட் ஸ்டேட்னாலும் கேப்டுனாலும் அதை உத்து பார்க்கறது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. sugar had a negative dash on the science experiment. effect.
effect. Okay, விளைவு. Okay, yes. Muhammad Ali was an dash boxer, American boxer. Dash இங்க வரணும், dash boxer, American boxer. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா do you know boxல 11th ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 11th ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு do you know boxல இந்த முகமது அலி பத்தி வந்திருக்கு. ஓகேங்களா, இவரோட ஒரு ஃபேமஸ் ஒரு குவாட்னா, I hated every minute of training but I said don't wait, suffer now and live the rest of your life as a champion. இவரோட ஒரு ஃபேமஸ் ஒரு குவாட் வந்துட்டு அந்த பாக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க, அதுக்காக சொல்றேன். அண்ட் அகைன் இது கேட்டிருக்காங்க அப்படின்னா எதுல இருந்து கேட்டிருக்காங்க, do you know boxல இருந்து கேட்டிருக்காங்க. if you have completed 10th வரைக்கும் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா 11th and 12th ஒரு கிளான்ஸ் என்ன ஒர்க் இருக்கு, அதோட ஆத்தர் யாரு, அந்த do you know boxல எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து ரொம்ப டீப்பா இன்டீரியரா போய் 11th 12th கொஸ்டின்ஸ் வரதில்ல. இந்த மாதிரியான ஜென்ரலான விஷயங்கள்ல தான் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் 11th and 12th ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. கம்பல்சரி வருமானா அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க, சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல 10th முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சேஃபர் சைடு எனக்கு அந்த ஒரு மார்க்கும் முக்கியம், நான் 10th வரைக்கும் கம்ப்ளீட்டா படிச்சுட்டேன் அப்படின்னா 11th 12th பார்க்கலாம். இல்ல நான் 10th வரைக்குமே இன்னும் முடிக்கல அப்படின்னா நீங்க 11th 12th போயிட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஓகேங்களா, எஸ். Dash means to endeavor non-human character with human character with human traits and behavior. Anthropomorphism. Anthropomorphism na enna? Okay, the spider and the fly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கு. ஸோ இந்த போயம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்பைடரும் ஃப்ளையும் ஒரு அப்படியே ஒரு ஹியூமனோட ஒரு லைஃபும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை. ஓகேங்களா, ஸோ ஸ்பைடர் வந்துட்டு என்ன பண்ணோம், அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பெட் இருக்கும். அந்த ஸ்டோரி படிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு போயம் அது படிச்சவங்களுக்கு தெரியும், படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது அதுக்குன்னு ஒரு ரூமு, அதுக்குன்னு ஒரு பெட்டு, அதுக்குன்னு ஒரு குக்கிங் பேண்ட்ரி, அதாவது ஃபுட் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான இடம். அந்த மாதிரி அதுங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஹியூமனோட லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, நம்ம ஹியூமன் எப்படி இருக்கோம் அப்படியே வந்துட்டு ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம யூஸ்வலா இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தோம்னா அவங்களே இந்த டாம் அண்ட் ஜெர்ரிலாம் அவங்களுக்குன்னு வீடு இருக்கும், அதுல சோஃபா இருக்கும், டிவி இருக்கும், அவங்களும் ட்ரெஸ் போட்டுப்பாங்க, நம்மள மாதிரியே பேசுவாங்க, வண்டியில போவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். பர்சோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பர்சோனிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு லைன்ல, ஒரு போயமோட ஒரு லைன்ல, ஒரு சென்டென்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு உயிர் இல்லாத, ஐ மீன் நான் ஹியூமன். ஓகே, அது நான் ஹியூமனான ஒரு கேரக்டருக்கு ஹியூமனோட ஒரு ஃபீச்சரை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ போட் ரோஸ் nodded its head. என்ன பண்ணுச்சு, ரோசஸ் வந்து என்ன பண்ணுச்சு, தலையை ஆட்டுச்சு, அதனுடைய தலையை ஆட்டுச்சு. போட் டான்ஸ்ட், போட் வந்து என்ன பண்ணுச்சு, டான்ஸ் ஆச்சு. ஸோ இந்த தலையை ஆடுறதும் டான்ஸ் ஆடுறதும் ஒரு ஹியூமனோட ஒரு ஃபீச்சர். ஓகேங்களா, ஹியூமனுக்கு உண்டான ஒரு குணாதிசயம். அதை நம்ம என்ன பண்றோம், ஒரு நான் ஹியூமனுக்கு அது எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒரு செடியா இருக்கலாம், ஒரு அனிமலா இருக்கலாம், ஒரு அப்டிராக்ட் நவுனா கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஹியூமன் இல்லாத ஒரு நான் ஹியூமனுக்கு ஹியூமனோட ஒரு கேரக்டரையோ ஒரு ஃபியூச்சரையோ ஒரு குணாதிசயத்தையோ நம்ம வச்சு சொல்றது பர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். அது என்னன்னா ஒரே ஒரு லைன்ல அது முடிஞ்சிடும். பட் இங்க ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படிங்கிறது அந்த அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஹியூமனாவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, சோ ஹியர் இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு லைன்ல அந்த ஐடியா, அந்த சொல்ல வந்த ஐடியா அந்த ஒரு லைன்லயே முடிஞ்சிரும். ஹியூமன் அது ரோஸ் தான், அது போட் தான். ஓகேங்களா, அங்க என்ன பண்றோம், ஒரு ஹியூமனோட ஒரு ஃபீச்சரை மட்டும் அந்த இடத்துல வச்சு சொல்றோம், அது பர்சானிஃபிகேஷன். பட் ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நான் ஹியூமன் கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹியூமன் கேரக்டராகவே வாழுது வித் ஹியூமன் ட்ரைட்ஸ் அண்ட் அவங்களோட பிஹேவியரோடைய பெட்ல தூங்குறது, குளிக்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஹியூமனாவே ஒரு வாழ்க்கையை வாழ்றது ஆந்த்ரோபோமார்பிசம். மோரோவர் இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ட் வந்து
இந்த ஒரு போயம்ல மட்டும்தான் வருது. ஓகேங்களா? சோ the spider and the fly அப்படிங்கிற போயம் வந்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா anthropomorphism தான் ஞாபகம் வரும். ஓகே, சோ anthropomorphism அப்படினாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த போயம் தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு போயம் கூட ரிலேட்டடான ஒரு வார்த்தை இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, choose the appropriate linkers. Linkersனாலும் conjunctionsனாலும் linking wordsனாலும் ஒண்ணுதான். Dash I got up earlier, I managed to reach school on time. Like if classல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அதுல present வந்துச்சுன்னா will யூஸ் பண்ணுவோம் இல்லையா? past வந்துச்சுன்னா would யூஸ் பண்ணுவோம். past perfect வந்துச்சுன்னா would have யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம் இல்லைங்களா? பட் இங்க ரெண்டுமே வந்துட்டு பாஸ்ட் வெர்பா இருக்கு. ரெண்டு கிளாஸ் இருக்கு, ரெண்டுமே வந்துட்டு பாஸ்ட் வெர்பா இருக்கு. அப்ப இஃப் வராது. சோ இஃப் நீங்க யூஸ் பண்றீங்கனாலே இந்த ரூலை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் வைல் எப்ப யூஸ் பண்ணுவோம்? வைல் when எல்லாம் வந்துட்டு ரெண்டு பேரலலான ஆக்ஷன்ஸ் நடக்கிறப்ப, தட் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்போ வந்துட்டு மேக்ஸிமம் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஆஸ் எங்க யூஸ் பண்ணும்? ஆஸ் வந்துட்டு பாருங்க. சோ ஆஸ் ஐ கோ, ஆஸ் என்ன? அதனால ஆஸ் ஐ கோட் அப் இயர்லி, நான் நேரமா எந்திரிச்சதுனால ஐ மேனேஜ் டு ரீச் ஸ்கூல் ஆன் டைம், நான் என்னால ஸ்கூலுக்கு டைம்க்கு போக முடிஞ்சது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். ராஜ் வில் சக்சீட். சோ வில் வந்துருச்சு இல்லைங்களா? வில் சக்சீட். ஒர்க்ஸ் வந்துருச்சு, தட் இஸ் பிரசன்ட் வெர்ப். சோ பிரசன்ட் வெர்ப் வந்திருக்கு, பிரசன்ட் வெர்புக்கு வில் வந்திருக்கு இங்க இன்னொரு கிளாஸ்ல. அப்ப இது என்னன்னு அர்த்தம்? if class னு அர்த்தம். ஓகேங்களா? so Raj will succeed if he works hard. Modal verb, you dash stop when the traffic lights turn red. Okay, so here must, you must stop. இங்க என்னது? must எங்க யூஸ் பண்றோம்? necessity or obligation ல யூஸ் பண்றோம். இங்க வந்துட்டு it's a compulsion. ஓகேங்களா? so ஒரு traffic light வந்து ரெட்டா மாறறப்போ you must என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணும். you can stop, you might stop, you will stop. that's not right. you must stop. நீங்க நிறுத்தி தான் ஆகணும், ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். so here it's a compulsion. in which of the following figure of speech an inanimate object is given human qualities and abilities? இப்பதான் சொன்னேன் personificationக்கு அவ்வளவு explanation கொடுத்தேன். that is personification. prefix, manage கான prefix mismanage. option C. a written or printed announcement. first questionல இதுக்கான explanation நான் கொடுத்திருந்தேன். so notice repeated கேட்டுட்டு இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு noticeனா என்னன்னு சொன்னேன். it's a written or printed announcement repeated question. so இதுல odd one எது அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. jumping is fun. I have an idea to offer. the wrecked boat washed upon shore. okay, so இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்றேன். non-finite verb அப்படின்னு சொல்லி இருக்கு. யூசுவலா verbs வந்துட்டு finite verb, non-finite verb அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். finite verb அப்படிங்கிறது இட்ஸ் லைக் நம்ம யூசுவலா யூஸ் பண்ற verb. ஓகேங்களா? தட் இஸ் ஆக்ஷன் வேர்ட். அத நம்ம டென்ஸையும் நம்பர்ஸையும் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் நம்ம நம்பர்ஸையும் சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஐ ரைட் அப்படின்னா ஐ ரைட்னு போடலாம், ஐ ரோட்னு அதை நம்ம டென்ஸை மாத்துறோம். ஹீ வரப்ப ஹீ ரைட்ஸ்னு நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் மாத்துறோம். ஓகேங்களா? தே வரப்ப தே ரைட் வரும். ரைட், இந்த ரைட்டை என்ன பண்றோம்? அதனுடைய டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்றோம், அதாவது அதனுடைய காலத்தை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். சப்ஜெக்டோட நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒருமை பன்மைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த வேர்பை நம்ம என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். அதான் ஃபைனட் வேர்ப்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த நான் ஃபைனட் வேர்ப் அப்படிங்கிறது என்ன? இந்த நான் ஃபைனட் வேர்ப் அப்படிங்கிறது பார்க்க வேர்ப் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? வேர்போட ஃபார்ம்ல தான் இருக்கும், ஆனா அது என்ன ஆகாது? வேர்பா ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகேங்களா? அதை தான் நம்ம வந்துட்டு நான் ஃபைனட் வேர்ப்னு சொல்றோம். வேர்ப் ஃபார்ம் பட் டஸ் நாட் ஃபங்க்ஷன் ஆஸ் வேர்ப். இது வந்துட்டு நமக்கு மூணு இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு ஜெரன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெரன்னா என்ன? ஐஎன்ஜி ஃபார்ம்ல முடியறது ஜெரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா என்ன? டு கொடுத்து பிளஸ் வேர்ப் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இன்ஃபினிட்டிவ். வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இருந்துச்சுன்னா அது ஜெரன்னும், டு பிளஸ் வேர்ப் இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம்.
மூணு வந்து பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்ல ரெண்டு இருக்கு, present participle, past participle. ஓகேங்களா, past participle. present participle-ம் ing ஃபார்ம் தான். அதாவது gerund-ஓட ஃபார்ம்லயே தான் present participle இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. gerund என்னவா இருக்கும், நவுனா வேலை செய்யும். ஓகேங்களா, present participle என்னவா வேலை செய்யும் அப்படின்னா அட்ஜெக்டிவாவோ அல்லது அட்வர்பாவோ வேலை செய்யும். ஓகே, சோ ஜெரண்டும் present participle-ம் ஒன்னே தான், ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஒரு சென்டென்ஸ்ல நவுனா அது வேலை செஞ்சதுன்னா ஜெரண்ட். இப்ப பாருங்க, ஜம்பிங் இஸ் ஃபன், இங்க இது நவுனா வேலை செய்யுது, அப்ப இது ஜெரண்ட். ஒரு சென்டென்ஸ்ல அதே வார்த்தை present participle-ஆ வேலை செஞ்சதுன்னா அது அட்ஜெக்டிவாவோ அல்லது அட்வர்பாவோ வேலை செஞ்சதுன்னா அது present participle-னு சொல்றோம். அடுத்து past participle-னா லைக் ed, dt, en, n இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் முடியும். ஓகேங்களா, past verbsல past participle-லாம் முடியும். ஓகேங்களா, சோ இது வந்து என்னவா இருக்கும், அட்ஜெக்டிவா தான் வேலை செய்யும். ஓகேங்களா, சோ இதுதான் நான் ஃபைனைட் வெர்ப்னு சொல்றோம். இப்போ இங்க பாருங்க, இது ஜெரண்ட். டு ஆஃபர் இருக்கா, அப்ப இது இன்ஃபினிட்டிவ். ரெக்டு போட். ஓகே, ரெக்டு போட் ed-ல முடியுது, இங்க ed-ல முடியுது, ஆனா இது verb கிடையாது. ஓகேங்களா, இது ரெக்டு போட். இந்த ரெக்டுங்கிறது அட்ஜெக்டிவா இங்க வேலை செய்யுது. சோ இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா, சோ இது மூணுமே நான் ஃபைனைட் வெர்ப். இங்க என்ன இருக்கு, குட் ரீட்னு இருக்கு, இதுல நான் ஃபைனைட் வெர்ப் கீழே இது வரல. சோ இதுதான் odd one out. ஓகேங்களா, இது வந்து 9th and 10th ரெண்டுலயுமே வந்துட்டு இந்த டாபிக் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. ஓகேங்களா, சோ பெரும்பாலும் உங்களுக்கு அது ஜெரண்ட் present participle கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் எக்ஸாம்ல அந்த ஜெரண்டா தான் கேட்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அவ்வளோ டீப்பா போய் present participle கேட்கறதுல பட் டிஃபரன்சஸ் ஆர் தேர். சோ அது நவுனா ஆக்ட் ஆச்சுன்னா அது ஜெரண்ட்னும், அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்பா ஆக்ட் ஆச்சுன்னா அது present participle-னு சொல்றோம். எஸ், pentasyllabic word. So pentasyllabic word, pentasyllabic na inferiority. Inferiority ங்கிறது repeated question. Inferiority. Initiative. Initiative. Intelligent. Intelligent. Identification. Identification. So இது வந்து 1 2 3 4 5 6 syllables இருக்கு. polysyllable 1 2 3 4 syllables இருக்கு. tetrasyllable 1 2 3 4 5 6 syllables இருக்கு. again இதுவும் polysyllable 1 2 3 4 5 இது இருக்கு. pentasyllable. So மேல கேட்ட question pentasyllable, that is 5 syllables இருக்கிறது pentasyllable. single syllable இருந்தா monosyllable னு சொல்வோம், disyllable, trisyllable, tetrasyllable, pentasyllable, 5க்கு மேல இருந்தா polysyllable னு சொல்றோம். yes, and if class question வந்திருக்கு, had studied இருக்கு, நிறைய பார்த்துட்டோம் இல்லைங்களா. present verb இருந்தா என்ன வரும், present verb வந்தா will வரும், past verb இருந்தா would வரும், past perfect இருந்தால் would have வரும். ஓகே, எஸ். சோ இங்க past perfect இருக்கு, அப்ப would have வரும். would இங்கே கொடுத்துட்டாங்க, சாரி have இங்கே கொடுத்துட்டாங்க, அப்ப would. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், would not இருக்கு, would இருக்கு. சென்டென்ஸை தெளிவா படிச்சுட்டு மீனிங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். if you had studied well, நீ நல்லா படிச்சேனா, you dash have failed in the exam, you would not have failed in the exam. நீ நல்லா படிச்சிருந்தேனா நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்க மாட்ட. ஓகேங்களா, அப்ப என்ன அர்த்தம், would மட்டும் போட்டுட்டோம்னா இங்க மீனிங் தப்பாயிரும். நீ நல்லா படிச்சிருந்தேனா இருந்திருந்தேனா நீ ஃபெயில் ஆயிருக்க மாட்ட, ஃபெயிலா இருக்க மாட்டேன். சோ அங்க நெகட்டிவ் நாட் வருது. ஓகேங்களா, நீங்க would போட்டீங்கன்னா அப்படியே மீனிங் சேஞ்ச் ஆயிடும். சோ சென்டென்ஸை தெளிவா படிச்சுட்டு அப்புறமா ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின், நம்ம டக்குன்னு இந்த ஃபார்முலா வச்சுட்டு would இருக்கா woodன்னு போட்டுருவோம், பட் மீனிங்கா ஒரு சென்டென்ஸை ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு போடுங்க. எஸ், rampaging அப்படின்னா என்ன, rampaging இது வந்து 9th தி காமெட் அப்படிங்கிற ஒரு போயம்ல இருந்து எடுத்திருக்க லைன்.
இந்த மாதிரி மீனிங் கேட்கறது எல்லாமே உங்களுக்கு எதுல இருந்து கேட்குறாங்கன்னா பின்னாடி இருக்க க்ளாசரியில இருந்து தான் கேட்குறாங்க. க்ளாசரியில யூஸ்வலா இல்லாம புது புது மாதிரியான வார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை படிச்சுட்டு போங்க. நிறைய கொஸ்டின்ஸ் அப்படி வந்துட்டு இருக்கு. அகைன் காமெண்ட் வந்து நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அவர் எழுதுனது. he was an American poet. rampaging with அப்படின்னா என்ன? going through, ஓகேங்களா, going through an area making a lot of noise and causing damage னு அர்த்தம். ஓகே, we shall meet him dash the club this evening. ஓகே, நாங்க இன்னைக்கு ஈவினிங் கிளப்ல மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ கிளப் வந்திருக்கு. இன் வருமா அட் வருமா? பிளேஸுக்கு உங்களுக்கு படிச்சு பாக்குறப்ப இன்னும் வரும் அட்டும் வரும்னு தோணும். இன்னும் பிளேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அட்டன் பிளேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். இன் பெரும்பாலும் எங்க யூஸ் பண்றீங்கன்னா பெரிய பிளேஸுக்கு, லைக் இன் சென்னை, இன் தமிழ்நாடு, ஓகே, இன் ஈரோடு, இந்த மாதிரியான பெரிய பிளேசஸ்க்கு இன் யூஸ் பண்ணுங்க. அட் எங்க யூஸ் பண்ணும்? ஸ்மாலர் பிளேசஸ்க்கு, விச் இஸ் அட் த ஸ்கூல், at the park, at the club. இங்க கிளப்ங்கிறது ஒரு சின்ன பிளேஸ். at the temple, டெம்பிள்ங்கிறது சின்ன பிளேஸ். ஓகேங்களா? so these are the differences. in எங்க யூஸ் பண்றீங்க? பெரிய பிளேசஸ்க்கு. at எங்க யூஸ் பண்றீங்க? சின்ன பிளேசஸ்க்கு. so கிளப்ங்கிறது ஒரு சின்ன பிளேஸ், அதனால நம்ம இங்க at யூஸ் பண்றோம். at home, at temple, at school, at club. ஓகே, வேற என்ன? ஸோ இந்த மாதிரியான சின்ன பிளேசஸ்க்கு நம்ம அட் ரெஸ்டாரண்ட், ஸோ அட் யூஸ் பண்றோம். ஓகே, அண்ட் அகைன் டைம், இது வந்து பிளேஸ்க்கு. ஓகேங்களா, பிளேஸ்க்கு இந்த மாதிரி. அகைன் டைம்னு வரப்போ இந்த கொஸ்டின் அகைன் இது வந்துட்டு எப்படி கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, அதுவும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். டைம்ல இன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? லைக் பார்ட் ஆஃப் த டே. ஓகேங்களா, இந்த ஈவினிங், ஒரு நாளோடைய ஒரு பார்ட், மார்னிங், இன் ஆஃப்டர்நூன், இன் ஈவினிங். ஓகேங்களா, ஸோ ஒரு நாளுடைய ஒரு பார்ட்லயோ, மந்த்லயோ, மந்த்னா இன் ஜான்வரி, இன் செப்டம்பர், ஓகே, இன் ஆகஸ்ட். ஸோ மந்த்துக்கு முன்னாடி இன் யூஸ் பண்றோம், இயருக்கு முன்னாடி இன் யூஸ் பண்றோம். இன் 1993, இன் 2014. ஓகேங்களா, அண்ட் சீசன்ஸ்க்கு முன்னாடி நம்ம இன் யூஸ் பண்றோம். இன் வின்டர், இன் சம்மர். ஓகேங்களா, ஸோ இன் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் நோட் பண்ணிக்கோங்க. அட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? அட் வந்து ஒரு எக்ஸாக்ட் டைம். ஓகேங்களா, அட் 4 PM, அட் 12 AM. ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்ட் டைமுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? அட் யூஸ் பண்றோம். ஆன் எங்க யூஸ் பண்றோம்? டே அல்லது டேஸ்க்கு யூஸ் பண்றோம். ஆன் சண்டே, டே அல்லது டேட்ஸ். ஓகேங்களா, டேட். on Sunday, on 12th December 2024. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு டைமுக்கும் பிளேஸ்க்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ப்ரிப்போசிஷன்ஸ் ஷார்ட்டா ப்ரிப்போசிஷன் வீடியோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நமக்கு பார்க்குறப்ப கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். எக்ஸாக்டா இதை வந்துட்டு புக் பேக்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ் அங்கே உங்களுக்கு வராது. எஸ், ஓகே. நெக்ஸ்ட் பொயட்டிக் லைன் என்ன கேட்குறாங்க? ரைம் ஸ்கீம் கேட்குறாங்க. ஜாக்கி ஏ, ஹாக்கி ஏ, என்டர் பி, சென்டர் பி, ஏஏ பிபி. ஆப்ஷன் சி. ரைம் ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு கொஸ்டினா வந்துச்சுன்னா லட்டு மாதிரி அந்த மார்க் உங்களுக்கு தான், அப்படிதான். ஓகேங்களா, ஸோ இன்டைரக்ட் ஃபார்ம்ல கேட்குறாங்க. டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்க்கு மாத்திரம். சீதா செட், சீதா சொன்னா. we watched a film yesterday, நாங்க நேத்து படம் பார்த்தோம். ஓகே, சீதாங்கிற ஒரு பொண்ணு சொல்றா, நாங்க நேத்து படம் பார்த்தோம். ஸோ சீதா நம்ம கிட்ட சொல்லிட்டான், இது டைரக்ட் ஸ்பீச். இப்ப சீதா சொன்னதை நாம போய் இன்னொருத்தர் கிட்ட சொல்றோம். ஓகேங்களா, என்னன்னு சொல்லுவோம்? சீதா சொன்னா, சீதா செட். இது ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? ஸ்டேட்மெண்ட். இன்ட்ரோகேஷன் கிடையாது, எக்ஸ்கிளமேட்டரி கிடையாது, இம்பரேட்டிவ் கிடையாது. இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்போ இந்த கமாவையும் இன்வெர்டட் கமாவையும் எடுத்தோம்னா இங்க என்ன யூஸ் பண்றோம்? தட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, சோ சீதா சொன்னா we watched a film, நாங்க படம் பார்த்தோம் நேத்து. அப்ப நாம போய் இன்னொருத்தர் கிட்ட சொன்னோம். என்னன்னு சொல்றோம்? சீதா சொன்னா அவங்க.
ஓகே சோ நாங்கன்னு சீதா சொன்னது நம்ம இன்டைரக்ட்லா என்ன சொல்றோம் இன்டைரக்ட் ஸ்பீச்ல வரப்போ அவங்க அப்ப என்ன வரும் தே வி என்னவா சேஞ்ச் ஆகுது தேவா சேஞ்ச் ஆகுது watched அப்படிங்கிறது past tense டைரக்ட் ஸ்பீச்ல past tense இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல past perfectா சேஞ்ச் ஆகும் ஓகே past perfectா சேஞ்ச் ஆகும் சோ watchedங்கிறது சிம்பிள் past the past perfect எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் had watched ன்னு சேஞ்ச் ஆகுது had watched a film yesterday அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு சேஞ்ச் ஆகுது the day before னு சேஞ்ச் ஆகுது so she said that they had watched a film the day before option B தான் வந்துட்டு ஆன்சர் ஓகேங்களா William Shakespeare was a poet and playwright, an actor, scientist, philosopher. In the question, பாத்தீங்கன்னா William Shakespeare was a poet, he was a playwright, he was an actor. He was an actor. ஓகேங்களா அவர் போய்ட்டும் தான் பிளேரைட்டும் தான் ஆக்டரும் தான் ஓகேங்களா அவரோட பிளேஸ்ல மட்டும் இல்லாத மற்ற பிளேஸ்லயும் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த क्वेश्चंसக்கு வந்துட்டு ஏ ஆன்சரா இருக்கு இதுக்கு ஸ்டார் क्वेश्चन கொடுத்திருக்காங்களான்னு ஐ அம் நாட் ஷூர் பட் இது ரெண்டுமே தான் ஆன்சர் ஓகேங்களா லெட் மீ செக் இட் அவுட் பட் இது ரெண்டுமே தான் ஆன்சர் क्वेश्चनல மிஸ்டேக் இருக்கு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல தி டெம்பஸ்ட் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசன் வந்துட்டு வில்லியம் ஷேக்ஸ்பியரோடது ஓகே சோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட about the author detailsல வந்துட்டு உங்களுக்கு இது அப்படியே வந்துட்டு கொடுத்திருப்பாங்க Shakespeare was born in Stratford upon Avon, England. He was an English poet, playwright, actor. ஓகேங்களா எஸ் ஸோ அந்த லைன் அப்படியே இருக்கு அந்த பாக்ஸ்ல ஆத்தர் டீடைல்ஸ் கொடுத்துருக்க பாக்ஸ்ல இருக்க கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே தான் அவர் ஓகேங்களா எஸ் ஸோ ஆட் ஒன் அவுட் ஆம்பிள்னா என்ன போதுமான அளவுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ கிரேட் ஜெனரஸ் பிளண்டிஃபுல் அப்படின்னாலே நிறைய restricted that is antonym கேட்டிருக்காங்க far a fear b mar a here b so ab option d ரெண்டு ரைம் ஸ்கீம்ஸ் வந்திருக்கு இந்த क्वेश्चन பேப்பர்ல ஓகேங்களா so origin of the word chutney hindi yes and again இதுவும் வந்துட்டு ஒரு 11thல இருந்து தான் கேட்டிருக்காங்க let me show you the page இதுதான் 11th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 172 yes so இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஏன்னா இது கேட்டிருக்கான் ஹிந்தில ஓகேங்களா சட்னி ஹிந்தி வேர்டு ஆரிஜின் அதோட மீனிங் ஸோ ஒன்ஸ் இதை கேட்டதுனால ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் வந்து இதை பார்த்துட்டு போயிடுங்க இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஓகே பேஜ் நம்பர் 172 எஸ் ஸோ ஹியர் த கொஸ்டின் பேப்பர் ends hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ so much